இன்று நாம் குடிக்கின்ற அந்த குடியிருக்கெல்லாம் அவர்கள் நிறைய பணிகள் செய்து இந்த நகரத்தை ஒரு முன்மாதிரி நகரம் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். முதலில் நாம் திருக்கோயிலுக்கு செல்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தொடக்கத்தில் நாம் இருந்தோம். குருநாதரை வழிபட வேண்டும் என்று சொன்னோம். அப்படி குருநாதரை வழிபட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுதுதான் நம்முடைய நகரத்தந்தை ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்தார்கள். மீண்டும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் என்று கேட்டு இந்த திருமந்திரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 13 பாடல்கள் குருநாதரை பற்றி குருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல்கள் எல்லாம் நாம் நம்முடைய செந்தமிழ் மந்திரத்திரட்டி என்று சொல்லுகின்ற இந்த நூலிலே நாம் தொகுத்து இம்மாத இறுதியிலே வெளியிட இருக்கின்றோம். இந்த நூலில் 25 ரூபாயை முன்பதிவு செய்து அந்த நூலை வெளியிட வேண்டாம் என்ற முயற்சி எடுத்துக்கின்றோம். அந்த நூலில் உள்ள கட்டுரை பற்றி தான் உங்களோடு இப்பொழுது நாம் கலந்து பேசுகிறோம் என்பதை சொல்லி இந்த ஆக அதுவும் போக மோகன் சுந்தரம் அவர்கள் மற்றும் செய்யா அவர்கள் அது யாரையும் குற்றம் சொல்றதுக்கல்ல, சாமிகளுக்கு தெரியும். இதிகாசத்திலேயே அவன் சொல்றான், இந்த உலகத்துக்கு கலியுலகமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது சொன்னால் அதை தடுக்கவும் முடியாது. கலி உலகம் வந்து அதில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பார்த்த பின்புதான் நல்லதொரு நிலை வரும் என்பதில் நமக்கு ஒரு சந்தேகமே இல்லை. இந்த கஷ்ட பொறுத்த மட்டும் வந்த உடனே இந்த மாணவர்களுக்கெல்லாம் எந்த முறையிலே அவர்களுக்கெல்லாம் இந்த யோகா, கம்ப்யூட்டர், இதை SSL மார்க்கை எடுக்க வேண்டும். பிற்காலத்தில் நல்ல மார்க்குகள் எடுத்தால் அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கிற முறையில் எந்த விதமான கட்டண வசூல் இல்லாமல் அவர்களை நடத்துகின்றார்கள் சொன்னால் ரொம்ப மெச்சத்தக்கதாகும். அதனால தான் நான் ஓடி வந்தேன். இதை கூட அடுத்ததாக சிறந்து பெற்றுக் கொள்வார்கள். கலைச்செல்வி